ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா கல்யாண நாளுக்கு தீபாவுக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாரு, யோசித்து வச்சுருக்கேம்மா, ஈவினிங் நான் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுப்பேன் தீபாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அபிராமி தீபாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன தீபா நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க, இன்னும் நான் எதுவும் யோசிக்கலத்த, எவனிங்குள்ளார எதனாச்சும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தீபாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு, தீபா எனக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதனாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கார்த்திக் சார், கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா சுவாரஸ்யமே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீபா. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆஃபீஸ் போகிறாரு. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடக்க போகிற அந்த ஒரு திருமண நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கிஃப்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரம்யாவுக்கு தெரியாது அது கார்த்திகோட வெட்டிங் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ்க்கு இந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காரு. ரம்யா கார்த்தியோட ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொண்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திகை வந்துட்டு வாங்கிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு மேடம் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னுடைய கடமை, நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் ரியாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்போ இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த போகிறீங்க, இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த தீபாவை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், அதுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு ரிஸ்க்கான விஷயம் என்னென்னா, ரம்யா அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரம்யாவும் கார்த்தியும் மீட் பண்ணிக்காமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போன டைம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இந்த டைம் என்ன பண்ண முடியும், என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பிளான் பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்தி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தீபாவுக்கு என்ன மாதிரியான ஒரு கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு மீனாட்சி வந்துட்டு, தீபா கார்த்திக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது சர்ப்ரைஸ், அது ஈவினிங் பாருங்கள், கார்த்தி சார் மட்டும் இல்லை எல்லாருமே ஹாப்பியாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.